கல்விங்கிறது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களுடைய கனவு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய காரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்வி உரிமை சட்டம் ஆர்டி பத்தி தான் பார்க்க போறோம். இது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். கல்வி உரிமை சட்டம் 2009 ஆரம்ப கல்வியிலிருந்து 8வது வகுப்பு வரைக்கும் இந்த சட்டத்தின் வாயிலா, இந்த திட்டத்தின் வாயிலா படிச்சுக்க முடியும். ஏப்ரல் 1, 2010 தொடங்கப்பட்ட இந்த சட்டம் கிட்டத்தட்ட 15 வருஷத்தை நெருங்குது. இந்த சூழல்ல இந்த சட்டத்துல பயன்பெறதுக்கு நிறைய சிக்கல்களும் அங்கங்க இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த சட்டத்தினுடைய வரவையும் நலனையும் நாம குறைவா மதிப்பிட முடியாது. நிறைய பிள்ளைகள் இந்த திட்டத்தின் வாயிலா, இந்த சட்டத்தின் மூலமா படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்பெல்லாம் காலையில சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு, அதுக்கு பதிலா கஞ்சி. ஏன்னா உடம்பு கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது அப்படின்றதுனால அதை குறைக்கலான்னு ஒரு சின்ன முயற்சி. சாப்பிட்டுட்டு அப்படியே அலுவலகத்துக்கு பயணிப்போம். போயிட்டு பேசுவோமா? இந்த ஆர்டிஐ ஏழை எளிய மாணவர்கள் தனியார் பள்ளிகள்ல படிக்கிற அந்த வாய்ப்பை பெற்று தருது. 25% இடஒதுக்கீடை பெற்று கொடுத்து தனியார் பள்ளிகள்ல ஆரம்ப கல்வி முதல் 8வது வகுப்பு வரை இலவசமா படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை இந்த ஆர்டி திட்டம் செயல்படுத்துது. அது மட்டும் இல்லாம அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல சுகாதாரமான அந்த சூழல், அப்புறம் 8வது வரைக்கும் டிசி இல்லாம படிச்சுக்க முடியும். ஏதோ ஒரு தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற சூழல்ல அவங்க அரசு பள்ளியில மாறுறாங்க அப்படின்றப்போ இந்த ஆர்டி திட்டத்தின் வாயிலா அவங்களுக்கு டிசி இல்லாமையே ஸ்கூல்ல அட்மிஷன் போடுவாங்க, பள்ளியில சேர்த்துப்பாங்க. ஆர்டி திட்டத்துல பள்ளி கட்டணம் மட்டும்தான் இலவசம், பள்ளி கட்டணம் மட்டும்தான் அரசு செலுத்துது. பள்ளி கட்டணம் மட்டும்தான் நீங்க கட்ட வேண்டிய தேவையில்லை. மற்றபடி தனியார் பள்ளிகள்ல இந்த புத்தகத்துக்கு, சீருடைக்கு, இதற்கான கட்டணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க செலுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த விதிவிலக்கும் இல்லை, அதுல எந்த ஒரு இலவசம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஆர்டி திட்டத்துல நலிவடைந்த பிரிவினர், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் சொல்லி பிரிவுகள் இருக்கு. நலிவடைந்த பிரிவினருக்கு ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும். அதுக்கு வருமான சான்றிதழ் பெற்றிருக்கணும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் எஸ்சி, எஸ்டி, பிசி போன்றவங்க, அந்த ஜாதி பிரிவில் இருக்கிறவங்க எல்லாருமே வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் இருக்காங்க. அவங்களுக்கான சாதி சான்றிதழ் அது வாங்கி வச்சிருக்கணும். இந்த ஆர்டி திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, ஆதார் அட்டை, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு சொல்லப்படுற ஜாதி சான்று, வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ், அப்பா அம்மா யாராவது ஒருத்தருடைய ஆதார் அட்டை, இவ்வளவுதான் தேவைப்படுது. இதை வச்சு நாம விண்ணப்பிச்சுக்க முடியும். இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிற எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னா, நம்ம விண்ணப்பிக்கிற பள்ளியில சேர்க்கைகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான இருக்கைகள், நமக்கான சீட்டு கிடைக்கிறத உறுதிப்படுத்த முடியும். ஒரு பள்ளியில 10 சீட்டு தான் இருக்கு, 10 சேர்க்கை தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 20 பேர் 25 பேர் விண்ணப்பிச்சிட்டாங்க அந்த பள்ளிக்கு அப்படின்னா குலுக்கல் முறையில தேர்வு பண்ணுவாங்க. குலுக்கல் முறையில தேர்வு பண்ணி அதுல யார் குலுக்கல்ல வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அந்த சேர்க்கையை கொடுப்பாங்க. அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியில எல்கேஜி, ஆரம்ப பள்ளி சொல்லப்படுற எல்கேஜில இருந்து 8வது வரைக்கும் அந்த பள்ளியில இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எந்தவித கல்வி கட்டணமும் செலுத்தாம தொடர்ச்சியா படிச்சுக்க முடியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி புத்தகத்துக்கும் சீருடைக்கு மட்டும் நம்ம தனியா செலுத்துற மாதிரி இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க முகவரியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்தெந்த பள்ளிகள் இருக்கோ அந்த பள்ளிகள்ல மட்டும்தான் உங்க பிள்ளையை சேர்க்க முடியும். அதிகபட்சம் ஒரு 10 பள்ளி உங்க பகுதியில் இருக்கு அப்படின்னா அதுல வரிசைப்படி 1ல இருந்து 5 பள்ளி வரைக்கும் நீங்க அட்மிஷனுக்கான அந்த விண்ணப்பத்திற்கான கோரிக்கையை கொடுக்க முடியும். அதுல முதல் பள்ளியோ, 2வது பள்ளியோ, இல்லை 3வது பள்ளியிலோ உங்களுக்கான அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க உங்க குழந்தைய அதுல சேர்த்துக்கலாம். இந்த திட்டத்துல ஆரம்ப கல்வியில இருந்தா சேர்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்கேஜி சேர்க்கைக்கு 1/8/2021 இருந்து 31/7/2022 பிறந்த குழந்தைங்க பதிவு பண்ணலாம் எல்கேஜிக்கு.
அதே போல 1வது வகுப்பு சேர்க்கணும் அப்படின்னா 1வது வகுப்பு இருக்கைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பெருசா இருக்காது. எல்கேஜி தான் அதிகமா இருக்கும். 1வது வகுப்பு கம்மியா தான் இருக்கும். 1/8/2019 இருந்து 31/7/2020க்குள்ள பிறந்த குழந்தைங்க 1வது வகுப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன இந்த தேதிகளுக்கு முன்பாகவோ இல்ல அதுக்கு அப்புறமாகவோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. பின்னாடி பிறந்திருந்தா வேணா அடுத்த வருஷம் முயற்சி செய்யலாம். அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா முயற்சி செய்யவே முடியாது. அவங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க இயலாது. 2025க்கான விண்ணப்பங்கள் தொடங்க இருக்கு. வர ஏப்ரல் 22ஆம் தேதியில தொடங்கி மே மாசம் 20ஆம் தேதி முடிவடையுது. அப்ப இந்த குழுக்கள் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த விண்ணப்ப பதிவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு விண்ணப்ப எல்லாத்தையும் சேகரிச்சு அதுல ஏதாவது குளறுபடி இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதுல இருந்து குழுக்கள் நடைபெறும். குழுக்கள் நடைபெறும் போது உங்களுக்கு குறுஞ்செய்தி வரும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்தெந்த பள்ளிகளில் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த பள்ளியில போய் அங்க நோட்டீஸ் போர்டு ஓட்டப்பட்டிருக்கும், அதில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நலிவடைந்த பிரிவினர், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், இந்த 2 தரப்பு மட்டுமே இதில் முயற்சி பண்ணலாம் அப்படின்றத தாண்டி தூய்மை பணியாளர் அப்புறம் HIV-யால பாதிக்கப்பட்டவங்களுடைய பிள்ளைங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அதுக்கும் இந்த திட்டம் வழிவகை செய்யுது. இந்த திட்டத்தில் நீங்க விண்ணப்பிக்க உங்க குழந்தையோட ஆதார் கார்டு மிக மிக கட்டாயம். ஆதார் கார்டு, உங்க குழந்தையோட ஆதார் கார்டை வச்சுதான் நீங்க வகுப்பு சான்றிதழ் சொல்லப்படுற கம்யூனிட்டி சர்டிபிகேட், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் எல்லாம் வாங்கணும். நிறைய பேர் தப்பான ஒரு அறிவுரை சொல்றாங்க. குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா பரவாயில்ல, அப்பா அம்மா அதை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் சிக்கல் ஏற்படும். குழந்தையினுடைய ஆதார் கார்டு விண்ணப்பிச்சு வாங்கி அதை வச்சுதான் இந்த மேற்கொண்ட சான்றிதழ்கள்லாம் நீங்க வாங்கணும். அதுல ரொம்ப தெளிவா இருங்க, இல்லைன்னா நாளைக்கு சிக்கல் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் வரும். அது போக இடைநிறுத்தல், இப்போ எல்கேஜில குழந்தைய சேர்த்துட்டீங்க, 2வது 3வதுல அந்த குழந்தைய அங்கிருந்து நிறுத்தி வேற ஒரு பள்ளியில மாத்த போறீங்க அப்படின்னா நீங்க இந்த RT திட்டம் அதுல செயல்படுமா அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு முற்று முழுதா இல்லை. எந்த பள்ளியில சேர்க்கிறீங்களோ ஆரம்ப கல்வியில அதே பள்ளியில 8வது வரைக்கும் படிச்சா மட்டும்தான் இந்த திட்டத்துல தொடர்ந்து இணைஞ்சிருக்க முடியும். ஒருவேளை இடையில நான் நிறுத்திட்டு வேற பள்ளியில சேர்க்க போறேன் அப்படின்னா நீங்க அந்த பள்ளிக்கான கல்வி கட்டணமோ அதை செலுத்திதான் ஆகணும். இந்த திட்டம் இன்னொரு பள்ளிக்கு மாற்றம் செய்யப்படாது. டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம், இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நலிவடைந்த பிரிவுல சேர்க்கும் போது ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும். அதுவே வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் சொல்லப்படுற SC ST BC அந்த சாதி பிரிவுகளுக்கு வருமானம் ஒரு தடையில நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வருமானம் இருக்கு அப்படிங்கிறவங்க போலியா 2 லட்ச ரூபாய்க்குள்ள வருமான சான்றிதழ் வாங்கி விண்ணப்பிச்சு சேர்க்கறதுனால உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற அந்த முன்னுரிமை போக பாதிக்கப்பட்டிருக்க ஏதோ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்க தட்டி பறிக்கிறீங்கன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதி வாய்ந்த பெற்றோர்கள் மட்டுமே இதில் விண்ணப்பிங்க. வருமானம் அதிகமா இருக்குன்றப்போ மற்றவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ஒருவேளை இதுல ஏதாவது மோசடி செய்து நாம விண்ணப்பம் பெறுறோம் அப்படின்ற பட்சத்துல சம்பந்தப்பட்டவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு நடவடிக்கை மேற்கு வங்கத்துல நடந்துச்சு. இந்த திட்டத்துல நீங்களே ஆன்லைன் வாயிலா விண்ணப்பிக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், அதுல போய் நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாது அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற CSC பொது சேவை மையம், இ-சேவை மையம் போன்ற இடங்களுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கோம். ஒருவேளை RTல விண்ணப்பிச்சு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலோ இல்ல RTல விண்ணப்பிக்க முடியல அப்படின்னாலோ கடன் வாங்கி தனியார் பள்ளியில போய் என் குழந்தைய சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வர்றதுக்கு அரசு பள்ளியினுடைய நாடுங்க. காசு இல்லைன்னா அரசு பள்ளி, காசு இருந்தா தனியார் பள்ளி அப்படிங்கிற அந்த முடிவுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு இணையா நல்ல கல்வியை தரமான ஆசிரியர்கள் வச்சு கொடுக்குறாங்க. உங்களுடைய அந்த பட்டியல்ல அரசு பள்ளியும் சேர்த்துக்கோங்க. இந்த திட்டம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே RTன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுல போய் ஏற்கனவே நம்ம கடந்த 4-5 வருஷமா போட்ட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். Information is wealth.